ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் அந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு உயரமான இடத்துக்கு போனவங்க நிறைய பேர் நமக்கு தெரியும். நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணவும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதே சோஷியல் மீடியாவினால மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க இங்கே நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த தற்கொலைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் புல்லிங் அப்படின்ற விஷயம்தான். ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதில் மற்றவங்கள புள்ளி பண்ணுறதே தன்னோட ஃபுல் டைம் ஜாபாக வச்சுருக்கிற சில டாக்ஸிக்கான கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அதாவது யாராவது பண்ணியிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த வீடியோ கீழே போய் நான் கழுவி ஊற்றுவேன், அவங்கள என் வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்பேன், இல்லாட்டி அவங்கள தப்பாக நான் கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நபராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த சாதாரண ஒரு சின்ன ஒரு கமெண்ட் அந்த கண்டென்ட் கிரியேட்டரோட மனசை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். முதல் விஷயமா சைபர் புல்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைனில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிக்காதவங்களும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ கீழே போய் அந்த கண்டென்ட் கிரியேட்டரை கழுவி ஊற்றுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வீடியோவா, நீ எல்லாம் எதுக்கு வீடியோ பண்ணுற, இல்லாட்டி நீ எல்லாம் எதுக்கு இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற, இல்லாட்டி நீ எல்லாம் எதுக்கு இந்த மாதிரியான ட்வீட் பண்ணுற, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி அவங்கள அப்யூஸ் பண்ணுற விதமாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இல்லாட்டி ஒரு பொண்ணு ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்கள தப்பாக கமெண்ட் பண்ணுறது, இல்லாட்டி செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறது. ஸோ இதெல்லாம் சைபர் புல்லிங் அப்படின்ற ஒரு க்ரைம்குள்ளே வரும். இதெல்லாம் க்ரைம்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரியல் லைஃப்பில் பண்ணுற க்ரைமுக்கு எப்படி நீங்கள் க்ரைம் பண்ணால் அரெஸ்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த சைபர் புல்லிங்க்கும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் கவர்மெண்ட்கிட்ட இருக்குது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் சைபர் புல்லிங்கில் வரும். ஸோ இப்போ இந்த சைபர் புல்லிங் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கான அவசியம் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சென்னையில் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 7 மாத குழந்தை அப்பார்ட்மெண்ட்டில் 4வது மாடியிலேருந்து தவறி விழுந்துட்டாங்க. அந்த குழந்தைய பக்கத்தில் இருந்தவங்கலாம் சேர்ந்து காப்பாற்றிட்டாங்க. இந்த நியூஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு, பயங்கர வைரலாகவும் ஆச்சு. ட்விட்டரு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் ரொம்ப வைரலாகவும் ஆச்சு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 மாத குழந்தையோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. என்னடா காரணம் அப்படின்னு பார்க்க போனால், அந்த வைரலான வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோ கீழே அந்த குழந்தையோட அம்மாவை அந்தளவுக்கு திட்டியிருக்காங்க. என்ன குழந்தைய பார்த்துக்கிறா, அவள் தான் வேணும்னு போட்டிருப்பா, குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்க தான். அந்த மாதிரி நிறைய அந்த அம்மாவை விமர்சனம் பண்ணி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனாலலாம் மன உளைச்சலான அந்த அம்மா, 33 வயசு அந்த அம்மாவுக்கு. 33 வயசாகிற ஒரு அம்மா இதெல்லாம் பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க சொந்த ஊருக்கு போய் தூக்கு போட்டுன்னு செத்து போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த 7 மாத குழந்தை தாய் இல்லாத குழந்தையாகிடுச்சு. ஸோ இப்போ அந்த குழந்தைய யார் பார்த்துக்குவாங்க? ஸோ கமெண்ட் பண்ணுற நம்மளை மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா, ஸோ கமெண்ட் பண்ணுறது ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே என்ன நடக்குது ஏது அப்படியே அந்த அம்மா அந்த குழந்தைய சரி ஓகே சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரியே இருந்தாலையும் அதை கண்டுபிடிக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட வேலை. அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வாய் வார்த்தையாக சும்மா அந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே உங்கள் மனசுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணி விட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த வீடியோவை பார்க்குற அந்த வீடியோவுக்கு சம்மந்தப்பட்ட நபருக்கு அது எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆளாகும் அப்படின்றது உங்கள் யாருக்கும் புரியுறதில்ல. ஸோ இந்த மாதிரி சைபர் புல்லிங்னால இறந்தவங்க அவங்க மட்டும்தானா அப்படின்னு பார்க்க போனால் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, போயிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில் கீதாஞ்சலின்ற ஒரு 32 வயசு பெண் அரசாங்கத்தால் நிலம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்கப்படுது. அந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு ஒரு 5 சென்ட் நிலம் வழங்கப்படுது. ஸோ அதில் ரொம்ப மகிழ்ச்சியில் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு நிலம் இல்லாமல் இருந்தேன், வீடு கட்டுறது இடம் இல்லாமல் இருந்தேன், இப்போ எனக்கு வீடு கொடுத்துட்டாங்க, இடம் கிடச்சிருச்சு, பட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் அவங்க పేటీ కుడుకురాంగ. నమస్తే అండి, గీతాంజలి. ఎక్కడుంటారు? తెనాలినే. ఎలా అనిపిస్తుంది ఈ రోజు? ఏంటది అసలు మీ చేతిలో ఉన్నది? సార్ నా ఓన్ హౌస్, నా డ్రీమ్ సార్ ఫుల్ఫిల్ అయిపోయింది ఈ రోజు. ఎవరి పేరు మీద వచ్చింది? నా పేరు మీదే సార్, గీతాంజలి. ఎస్, అందుకే నా ఓన్ హౌస్ నా డ్రీమ్ అని చెప్తున్నాను నేను క్లియర్ గా. ఐ ఫెల్ట్ రియల్లీ సో హ్యాపీ సార్. నేను అసలు ఎక్స్పెక్ట్ చేయలేదు, స్టేజ్ మీద తీసుకుంటానని అసలు అనుకోలేదు. சார் நான் பிளஸ் చేశారు మా శివన్న నన్ను. ஐ ஃபெல்ட். ஆனா அத தப்பா ப்ராஜெக்ட் பண்ணி விட்டாங்க இந்த
அந்த இடத்துல இருக்கிறவங்க ஆளுங்கட்சிக்கிட்ட காசு வாங்கிட்ட அதுக்குன்னு காசு வாங்கிட்டதால இவ்வளோ பேசுவியா நீ அப்படின்ற மாதிரி அவங்கள தப்பாக பேசி அவங்க மன உளைச்சல்னால அவங்களும் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ இதே மாதிரி கேரளாவில் அதிரான்ற பொண்ணு, மத்திய பிரதேசத்தில் பிரியான்ஷு அப்படின்ற ஒரு 16 வயசு பையன். ஸோ இப்படி சைபர் புல்லிங்னால இந்தியாவில் இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. பிஎம்சி சைக்காட்ரி அப்படின்ற நிறுவனம் 2022 ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேவோட முடிவில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.3% பெண்களும் 2.5% ஆண்களும் இந்த மாதிரி சைபர் புல்லிங்னால சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் தெரிய வந்திருக்கு, அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 37% குழந்தைங்க 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க, ஸோ இவங்க வந்து சைபர் புல்லிங்க்கு ஆளாகிறாங்க. அதுலேயும் மோஸ்ட்லி இந்த பெண் குழந்தைகள் அவங்க தான் சைபர் புல்லிங்க்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. ஸோ இந்த கமெண்டேட்டர்ஸ் இந்த மாதிரி டாக்ஸிக்காக கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து தாங்களே கிரிட்டிசைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. அந்த மாதிரி வீடியோ போட்டால் நாங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து வீடியோவை நல்ல வீடியோவாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசத்துக்கும் புல்லிங்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. கிரிட்டிசிசம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு புரியணும், ஓகே இந்த இடத்துல நம்ம இந்த மிஸ்டேக் இருக்குது, அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டால் நம்ம கண்டென்ட்டு இன்னும் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது கிரிட்டிசிசம். சைபர் புல்லிங், அதாவது புல்லிங்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நீ எல்லாம் எதுக்குடா வீடியோ பண்ணுற, நம்மலாம் எதுக்கு பண்ணுறோம், இவன் இப்படி இவங்ககிட்ட திட்டுவாங்க தான் நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களே டவுட் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது அந்த கமெண்ட். ஸோ நம்ம பண்ணுற கமெண்ட் வந்து அவங்கள மாற்றுறதா இருக்கணுமே தவிர அவங்கள வந்து முடக்கிறதா இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் கிரிட்டிசிசத்துக்கும் புல்லி பண்ணுறதுக்கும் வித்தியாசம். ஸோ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இனிமேலும் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கான கமெண்ட் பண்ணுறதை தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. இந்த சைபர் புல்லிங் அப்படின்ற விஷயம் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டனாக மாறிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் இந்த சைபர் புல்லிங்னால சூசைட் பண்ணிக்கிறவங்களோட பர்சன்டேஜ் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலையும் யூஎஸ்லேயும் தான் இந்த சைபர் புல்லிங்னால சூசைட் பண்ணி இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் மொத்தமாக இந்த உலக அளவில் பார்க்க போனால் 28% பீப்புள்ஸ் இந்த மாதிரி இறந்து போகிறவங்களில் இந்த 2 கண்ட்ரியில் இருக்கிற பீப்புள்ஸ் தான். ஸோ தயவு ஒரு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து கமெண்ட் பண்ணுங்கள். விமர்சனம் பண்ணுறது தப்பே கிடையாது, ஆனால் அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுல தான் விஷயமே இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாவது வீடியோ கீழே விமர்சனம் பண்ணால் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லாட்டி ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா கொஞ்சம் தன்மையாக கொடுங்க, டாக்ஸிக்காக வேண்டாம். இதுக்கு மேலேயும் சைபர் புல்லிங்னால மரணங்கள் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டியது நமக்கும் கொஞ்சம் பொறுப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு மாறுங்க. என்ன பண்ணுறது, குழந்த அம்மா இல்லாமல் போச்சு.